நான் ஊருக்கு போறதுக்கு ஆளை கண்டு பார்க்கணும்னு நினைச்சேன். அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப மாத மனம் இறங்குனிய தாயே புண்ணியவதி. கொழுப்பு தானே இப்ப மாதிரி சம்மதிச்சிய. ஏ தங்கம், இந்த பிள்ளைய ஒரு மாதிரியா இருக்குதே, எதையோ பறி கொடுத்த மாதிரிலாம் இருக்கா? அவன் மூஞ்சி வாக்கே அப்படிதான். அவன் என்னைக்கு சிரிச்சால இருந்தா அந்த குறுப்புக்கு எல்லா பிள்ளையும் சிரிச்சால இருக்கும். இவ ஒருத்தி தான் ஊனா மூஞ்சி மாதிரி இருப்பா. இன்னைக்கு சிரிச்சு படுக்கிறேன். அதான் அவன் மூஞ்சி வாக்கே அப்படிதானே தெரியும்ல. சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கா? சிரிச்சுக்கிட்டு இருக்கா? கல்யாணம் பண்ண மாதிரியா இருக்கா? கொஞ்சம் கலகலன்னு சிரி. நான் ஐயர் வந்தாச்சு, அப்படி தாலிக்கிட்டு போமா. அவனை கூட்டிட்டு வா. அவனங்க அவன பையில கூட பேசிட்டு இருக்கான். அவன் கூப்பிட்டதுல வருவான். நம்ம பொண்ணு உள்ள கூட்டி போமா. ஐயர் உள்ள போன மாதிரி தெரியலையே. நான் இல்ல இப்பதான் பாத்து வந்தேன். ஐயர் உள்ள போயிட்டாவ. நம்ம உள்ள போமா. அடி பொண்ணை கூட்டிட்டு வாங்கடி, உள்ள போலாம். ஏ ராணி, பொண்ணை கூட்டிட்டு உள்ள போங்க. நான் மாப்பிள்ளை வர சொல்லுதேன். இருட்டுக்குள்ள தாலி கட்டணும். சீக்கிரம் வாங்க. சரி. ஏ ஆதிரா உள்ள வா. அம்மா அவளுக்கு குங்குமம் வைக்கலையா? அதான் மாப்பிள்ளை வைப்பானே. வாங்க வாங்க உள்ள போலாம். இங்கோடி செத்தா நான் ஏன் செத்தேன்னு தெரிஞ்சிடும். கண் கண்ணாத இடத்துல போய் தான் சாகணும். என் உடம்பு கூட இங்க யாருக்கு கிடைக்க கூடாது. இல்ல, நான் இதுக்கப்புறம் உசுரோட இருக்க மாட்டேன். ஆமா, இவன் என்னடா தனியா தனியா போய் நின்னுக்கிட்டுதான்? மாப்பிள்ள மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் காணுமே. இத்தனை வருஷம் அவளுக்காக காத்து இருந்திருக்கான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவ தனக்கு சொந்தமாக போறான்னு அவனுக்கு தலைகால் புரியாம நிக்காண்டா. எத்தனை வருஷம் அவளுக்காக காத்து இருந்திருக்கான். எவ்வளவு ஆசை வளர்த்திருப்பா. அதான் மாப்பிள்ள நைட் உள்ளதை நினைச்சு இப்பவுமே சந்தோஷப்பட்டு நிக்காண்டா. அவன் அதை நினைச்சு சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியலையே. போடா, இத்தனை வருஷம் காத்து இருந்து நிக்க சேர போறான். மாப்பிள்ள பேர உள்ளதை நினைச்சு இப்பவுமே சந்தோஷத்தை துள்ளி குச்சிட்டு நிக்காரு. நீ வேற. எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஒரு அந்த பொண்ணை தப்பான முடிவு எடுத்துட்டு போலாம். ஐயோ, அந்த பொண்ணு ஒருவேளை அந்த பொண்ணை தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் ஒருவேளை வேற ஏதாவது. ஐயோ, துரோகம் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொறுத்திருக்க கூடாதா? தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை பொண்ணு தப்பான முடிவு எடுத்திருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இப்ப இன்னத்துக்கு எடுத்து தாலி கட்ட போறேன். ஒருவேளை அந்த பொண்ணு குழந்தை. ஐயோ, ஒருவேளை தப்பான முடிவு ஏதாவது எடுத்திருந்தா. ஒரே பதட்டமா இருக்குது. என்ன முடிவு எடுக்குது தெரியலையே. ஐயோ, டேய் சத்தியமா சொல்றேன், அவன் ஏதோ ஒரு குழப்பத்துல நிக்கான்டா. சரி, அவங்கிட்டே கேப்போம். சின்னத்தர. ஐயோ, ஒரே பதட்டமா இருக்குது. அந்த பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு. ஆதிரா இல்லாம என்னால வாழ முடியாது. சின்ன வயசுல இருந்து என் இதயத்துல சுமந்திருக்க, என் நெஞ்சில சுமந்திருக்க. அவ கூட தான் வாழ போறேன்னு 1000 கனவோடு இருந்தேன்னு. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. இன்னொருத்தி கூட என்னால வாழ முடியாது. ஆதிரா அவன் என் பொண்டாட்டி. ஆதிரா இல்லாம என்னால வாழ முடியாது. ஐயோ, என் மனநிலை யாருக்குமே வரக்கூடாது. ஐயோ, ஒரு சின்ன தப்பு நினைச்சேன். ஒரு 5 நிமிஷம் அற்ப சுகத்துல நிம்மதியை நான் இழந்துட்டேன்னு. ஒரு 5 நிமிஷம் நிதானமா இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு குழப்பம் வேண்டாம். 5 நிமிஷம் நிதானத்தை இழந்த இப்ப நரக வேதனை படுறேன்னு.
இல்ல இல்ல, நான் இதுக்கப்புறம் உசுரோட இருக்க விரும்பல. ஏன் கடவுளை என்னை ஏழையா படைச்ச? காலகாலத்துல நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கல. நானும் நிதானத்தை இழந்துட்டேன். ஏழையா படைச்ச கடவுளே, எனக்கு கல்யாண ஆசையை கொடுத்துருக்க கூடாது. ஏழைகளுக்கு கல்யாணம் இல்லைன்னா எனக்கு இந்த ஆசை வரணும். என்ன சோதிச்சீங்க? நான் ஒரு நாள் கூட விடாம உங்களை வணங்கினேன்னு எதுக்கு என்ன கைவிட்டீங்க? தினமும் உங்க சன்னதிக்கு வந்து தினமும் கண்ணீர் சிந்தி உங்ககிட்ட நான் வேண்டுனேனே, என்னையா இந்த தப்பு பண்ண வச்சீங்க? நான் உங்க தினமும் கும்பிட்டேனே, நீங்க தான் எல்லாரும் நினைச்சேனே, ஏன் என்ன கைவிட்டீங்க? உலகத்துல எந்த மனுஷனையும் நம்பல, உங்களை நம்பினேனே. இந்த கடவுள் எனக்கு துணை இருப்பான்னு நம்பினேனே. ஏன் எனக்கு அந்த நேரத்துல நிதானத்தை கொடுக்கல? நான் ஏன் என்ன இழந்தேன்? என்னை இழக்க வச்சீங்க. ஏன் கடவுளே? ஒரு நாளைக்கு 2 நேரம் உங்க சந்ததிக்கு வந்தேனே, நடையா நடந்தேனே. எனக்கு கல்யாணம் நடக்காம இருந்தா கூட பரவாயில்ல, நான் என்னையே இழந்துட்டு வந்து நிக்கனே. அவரு யாருன்னு கூட எனக்கு தெரியலையே. இல்ல, உங்க சந்ததியிலே நான் என் உயிரை விட்டுறது. நான் உங்க மேல நம்பிக்கையா இருந்தேன்ல, என்ன நீங்க கைவிட்டுட்டீங்கல்ல. உங்க சந்ததியிலேயே என் உசுரை போகட்டும், உங்க சந்ததியிலே என் உசுரை போகட்டும். நான் உயிர் வாழ மாட்டேன். என்ன கைவிட்டுட்டீங்கல்ல, என்ன கைவிட்டுட்டீங்கல்ல. இனிமே உங்ககிட்ட வர போறது இல்ல. என் மனசுல இருக்க வேதனை, துக்கம், கண்ணீர், சந்தோஷம் எல்லாத்தையும் உங்ககிட்ட மட்டும் தானே சொன்னேன். ஏன் என்ன கைவிட்டீங்க? ஏன் என்ன கைவிட்டீங்க சொல்லுங்க. ஏன் என்ன கைவிட்டீங்க? நான் தப்பு பண்ண போறல, அது எனக்கு உணர்த்தி நாங்க என்ன காப்பாத்திருக்க வேண்டாமா? ஏன் என்ன தப்பு பண்ண வச்சீங்க? நான் தப்பு பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு உங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கணும்? நீங்க என்ன காப்பாத்தவே இல்ல, ஏன் நீங்க என்ன தடுக்கல? என்ன கை விட்டுட்டீங்க, போங்க, என்ன கை விட்டுட்டீங்க. நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன். எனக்கு ஒருத்த பிறந்திருப்பாரு, அவரு கூட சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழணும். கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தாயாகணும்னு ஆசைப்பட்டேன். என் குழந்தைங்களை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், அவங்களுக்காக ஓடணும்னு 1000 கனவோடு இருந்தேன். இப்ப எதுவுமே நிறைவேறாம இந்த மண்ணை விட்டு நான் போக போறேன். இந்த மண்ணை விட்டு நான் போக போறேன். சந்தோஷமா வாழ்க்கை தொடங்குவாளா? உமனா மூஞ்சி மாதிரி இருக்கா? அவ அதிர்ச்சில இருந்து வெளியில வரலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே டி? பின்ன சின்ன வயசுல இருந்தே நெஞ்சம் வந்திருக்கா, இன்னைக்கு தான் அவர் புருஷனாக போறாரு. அவளுக்கு சந்தோஷமா இருக்காதோ? ஏம்மா ஏம்மா, அவன் உனக்கு தான், உனக்கு மட்டும் தான். இனி அவன் கூட தானே வாழ போற. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இரு. அதான் என்ன சொல்றவல்ல, சிரிச்சுக்கிட்டே இரு. எட்டி, அவன் உனக்கு தான் மட்டி. இனிமேல உன் இஷ்டத்துக்கு நல்லா ஆட்டி படைக்கலாம் பாத்துக்க. அப்படி சொல்ல வரல, அவ புருஷனா சும்மா சந்தோஷத்துல ஆட்டி படைக்கலான்னு சொல்ல வந்தேன். உனக்கு பேர பிள்ளைகள் வேணுமா வேண்டாமா? சும்மா இருந்துங்க சொல்லிட்டேன். இங்க பாரு, இப்பெல்லாம் சொன்னதான் அடுத்த மாசம் நீ பாட்டி ஆக முடியும். என்ன சொல்லுதிய? அவிய காதல் சேட்டையை ஆரம்பிச்சாதானே அடுத்த மாசம் நீ பாட்டி ஆக முடியும். அப்ப சரி, அப்ப சரி. பாட்டி ஆவதுக்கு அவ்வளவு ஆசையா உனக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மோவே, என்ன ஆசை இருக்காது? யாரு அச்சிருச்சுக்கிட்டு இராமட்டி? அவ பெறவுள்ளது நினைச்சு உன்னை கொல்ல போறேன் பாத்துக்க. கரெக்டா தாலி கட்டும் போது வந்துருவேன்னு சொன்னா. இங்க பாரு, என்ன வேணாலும் சேட்டை பண்ணிக்க. தங்கங்களை சொன்ன மாதிரி அடுத்த மாசம் என்ன பாட்டி ஆக்கிடணும்னு சொல்லிவிட்டேன். அவனை ஆட்டி படைப்பியோ என்ன பண்ணி எனக்கு தெரியாது. அடுத்த மாசம் நான் பாட்டி ஆயிருக்கணும்னு சொல்லிட்டேன். கேட்டுச்சா ஆதிரா? அது உங்க தான் இருக்கு பாத்துக்க. சாமக்கியம் எல்லாம் இங்க பாரு, 8 பிள்ளை பெத்துக்க தங்கங்கள்கிட்ட எப்படி எப்படின்னு கேட்டு வச்சுக்க. அடப்பா அதவத்தி. ஆமா ஆமா, தங்கங்களுக்கு
பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அடுத்த மாசம் நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஐயா அவ அழகா சொல்லுவா, நீங்க டென்ஷன் படுத்தாதீங்க, அவ அப்புறம் பயந்துருவா. அதெல்லாம் கண்டிப்பா அடுத்த மாசம் நல்ல செய்தி சொல்லுவா. அது சொல்லுவா, தெரியும், சாமர்த்திய கதைகள் தான். சரி சரி, உன் மோன கூப்பிடு, தாலி கட்டினதுனா அடுத்த மாசம் நீ பாட்டியாக முடியும். ஏய் சின்னதர, வா நேரம் ஆகுதுல. அப்ப நான் அத்தை இருவனா ஐசி தந்தல பேசி ஓடட்ட அடிச்சு விடுவேன். ஆமா, நான் நிக்கேன்னு தெரிஞ்சனே எல்லாம் பேசுனீங்க, பரவ என்ன? அத நீங்க பேசலயே, எல்லாம் எனக்கு புரிஞ்சுது. நாம சின்ன பிள்ளைல இருக்கும்போது நம்மள சுத்தி யாருமே இத பத்தி பேச மாட்டாவ. எங்களை விரட்டி விட்டுட்டு தான் பேசாவ. இப்ப பிள்ளை அடக்கலாம நின்னுக்கிடுது. அப்படி இல்லட்டி ராணி, எனக்கு தானே தெரியுதானே போதே, தெரிஞ்சிட்டு போட்டுனே விட்டுறாவ. எனக்கு மட்டும் வாராந்தின பண்ணிட்டா பத்தியா? பாப்பா சின்ன பிள்ளை, உனக்கு இதெல்லாம் தெரிய கூடாது. அப்படி நீ எப்படி விரட்டி விட்டா பத்தியா? சின்னதரா வா. சரிமா, அவளை பொண்ணு உள்ள கூட்டிட்டு போங்க. சரி. யாருடா சிதட்டி உண்ணா மஞ்சு மாதிரி இருக்க? ஒண்ணு சும்மாதான். என்ன மாப்பிள்ள, இவனுக்கு என்ன ஆச்சுது? யாவ மாதிரி நிக்கான். சின்னத்தர, டேய் டேய் சின்னத்தர, சின்னத்தர உங்க அம்மா கூப்பிட்டு இருக்காவ, வா தாலி கட்ட போனோம்ல. டேய் ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? என்னடா மாப்பிள்ள அழுதுகிட்டு இருக்க? டேய் நீ காதலிச்சவதானே கல்யாணம் பண்ண போற? உன் மனசுக்கு பிடிச்சவதானே கல்யாணம் பண்ண போற? டேய் அவளுக்காக தான் இத்தனை வருஷம் காத்து கிடந்த. வாழ்ந்தா காதலிச்சவ கூட தான் வாழுவேன்னு இத்தனை வயசு வரைக்கும் கிடந்தியடா. இன்னைக்குதான் உன் ஆசை நிறைவேறிருக்கு. ஒரு சந்தோஷமா இல்லாம ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க? டேய் நீ சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டவடா, இன்னைக்கு உனக்கு பொண்டாட்டியா வரப்போறா, இப்படி கடந்து அழுதுட்டு கிடக்க? டேய் இவளுக்காக தான்டா நீ இத்தனை வருஷம் காத்து கிடந்த. டேய் நீ ஆசைப்பட்டவளே உனக்கு பொண்டாட்டியா வரப்போறா, பெருவென்ன? குற்றடிச்சுல தவிச்சு போயிருக்கேன்டா. அவன் ஆசைப்பட்டவதான் என் கனவு இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. 1000 கனவோட சந்தோஷத்தோட அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டியடா. குற்ற உணர்ச்சில துடி துடிச்சு போய் நிக்கண்டா. சேர்த்தலாம் போல வருதுடா. என்னடா உணர்கிட்டு இருக்க? எதுக்குடா உனக்கு குற்ற உணர்ச்சி? டேய் உன்ன மாதிரி எவனும் காதலிக்க முடியாது. அவளுக்காக இத்தனை வருஷம் காத்து கிடந்திருக்க. உங்க அம்மா நீ அவ்வளவு தொந்தரவு பண்ணியும் ஒரு பொண்ணை நீ பார்க்க போகல, யாரையும் நீ பார்க்க போகல, ஒருத்தையும் நீ ஏறெடுத்து பார்க்கல. நான் இவளுக்காக தான் இத்தனை வருஷம் இப்படி கடந்த. இப்ப எதுக்குடா உனக்கு குற்றம் உணர்ச்சி? ஒருவேளை ஆதிரா கூட அப்படி இப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. என்னால இதுல இருந்து வெளியில வர முடியாதுன்னு நினைக்கேன்டா. எனக்கு பயமா இருக்குடா. குற்ற உணர்ச்சியில செத்துலாம் போல வருதுடா. என்னால முடியலடா. என் மனசாட்சி கடந்து அழிக்குடா. என்னால முடியலடா. உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கேன். என்னடா கிருட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்படியே நானும் ஆந்திர கூட தானே தப்பு பண்ணிருப்ப. அவதான் உனக்கு மனைவி ஆக போறாள. புரியலடா, ஒழுங்கா போய் தாலி கட்டு போ. இல்லடா இல்லடா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன்டா. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? டேய் நீனடா? டேய் இல்லடா, நீ ஏதோ கனவு நினைக்க. டேய் அப்படி இருக்காடா, நீ அப்படிப்பட்டவன் கிடையாதுடா. டேய் டேய் அது ஏதாவது பிரமையா இருக்க போதுடா. நீ அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. நீ எவனையுமே ஏற்று பார்க்க மாட்டிய. தப்பு பண்ணிட்டேன்டா, சத்தியமா தப்பு பண்ணிட்டேன்டா. டேய் வாய மூடி கத்தாதடா. சரி இங்க பாரு, ஒழுங்க முத ஆதர கழுத்துல போய் தாலியை கட்டு. இங்க பாரு, அவ கழுத்துல நீ கட்டல, நீ காலத்துக்கும் சித்திரவதைப்பட்டே செத்துருவ. போ முத தாலி கட்டு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். போடா. டேய் ஆதிராக்காக இத்தனை வலி வேதனை அவமானம் எல்லாம் பட்ட. இங்க பாரு, முத தாலி கட்டி அவளுக்கு உனக்கு சொந்தமாக்கிக்க, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். டேய் அதெல்லாம் ஒரு பெரிய செயல. போடா. அதுதான்டா என்னால இப்ப முடியல, பயமா இருக்குடா. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி என்ன போட்டு தாக்குதுடா. என்னடா உலகிக்கிட்டு இருக்க? டேய் முத ஆதிரா கட்டு, தாலி கட்டு, அப்ப இத பத்தி பேசிக்கலாம். போடா. தாலிய கட்ட போக முடியலடா. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி என்ன தடுக்கடா. நான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன்டா. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்ற? நீயாடா? டேய் டேய் இருக்காதுடா, ஏதாவது பிரமையா இருக்க போதே. சத்தியமா நீ அப்படிலாம் பண்ண மாட்டாடா. நீ அப்படி பண்ண மாட்ட. சரி என்ன எதுன்னு சொல்லு, அது பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடலாம். ஒழுங்கா ஆதிரா கழுத்தை தாலி கட்டு. சரி எங்க யார் அந்த பொண்ணு, எதுக்காக அங்க போன? ஆமாடா, பஞ்சாயத்து வச்சு ஏதாவது பண்ணனா பண்ணிக்கலாம், ஒன்னும் பயப்படாத சரியா? இல்லடா அங்கதான்டா நான் என்னைய மறந்த. அவளை இச்சைக்காக நான் தொடலடா. ஏதோ ஒரு இனம் புரியாத பாசத்துல தான் தொட்ட. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஆமாடா எனக்கே தெரியல,
அந்த பொண்ணு முகத்தை பார்த்த உடனே நான் என்ன மறந்தேன்டா. ஏதோ அவ கூட பல வருஷம் வாழ்ந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்துடும். ஏதோ உரிமையில தொட்ட மாதிரி தொட்டேன்டா. உரிமையில தொட்ட மாதிரி தொட்டுட்டேன்டா. நான் அந்த பொண்ணு கிட்ட நெருங்கும் போதே அவ அடுத்தவங்க உணர்வு எனக்கு வரவே இல்லடா. அவளை கட்டி அணைச்ச அவளும் என்ன நெருங்கினா என் மனைவி தொட்ட மாதிரி நான் தொட்டுட்டேன். ஒரு துளி கூட அவ அடுத்த பொண்ணு எனக்கு சம்பந்தம் இல்லாதவ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அவன் கூட இருக்கிற வரைக்கும் தோணவே இல்லடா. என்னடா வளரிக்கிட்டு இருக்க? ஏன் அந்த பொண்ணை இருக்க உனக்கு தெரியுமா? தெரியாதுடா, நான் பார்த்தது கூட கிடையாது. அப்ப எப்படிடா போத்த உடனே? உனக்கே தெரியும் நான் அப்பெல்லாம் எந்த பொண்ணுக்கு டக்குன்னு நெருங்கி போக மாட்டேன்டா. அதானே எப்படிடா போத்த உடனே? ஒருவேளை ஆதிரா எனக்கு கொடுத்த தண்டனையால இப்படி நடந்துதா, இல்ல நான் விழுந்துட்டேனா, அந்த பொண்ணு அழகுல மயங்கிட்டேனா, இல்ல சந்தர்ப்பம் சொல்லி என்ன தப்பு பண்ண வச்சுதா, எதுவுமே எனக்கு புரியல. நான் தப்பு பண்ணது நினைச்சு கூட இப்ப எனக்கு மனசு வலிச்சாலும் அந்த பொண்ணு ஒரு 7 பொண்ணுடா. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு பொண்ணு, ரோட்டு வரத்துல வாழ்ற ஒரு பொண்ணு, கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க பொண்ணு. நான் தான் மாப்பிள்ள நினைச்சுட்டாடா. அவளை பார்க்க போன மாப்பிள்ள நான் தான் நினைச்சு ரொம்ப கொடவுல பொண்ணா இருக்காடா. என்னை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசல. கணவன் சொன்னாடா, ஒரு சைடு சொன்னாடா. ஒரு 7 பொண்ணுகிட்ட ஆம்பளத்தனத்தை காட்டிட்டு வந்திருக்க. கஷ்டப்பட்ட பொண்ணா? வேணா காசு பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரிடா, கஷ்டப்பட்ட பொண்ணுங்க காசு பணம் வேணா கொடுத்து பாக்கலாமா? அவ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டவளா இருந்தா இன்னத்துக்கு என்ன கண்டுபிடிச்சு வந்திருக்க மாட்டா. இன்னத்துக்கு போலீஸ் சில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டா. நான் ஏமாத்தி வீட்டுக்கு வந்து 1.5 வாரம் ஆகுதுடா. எங்களை 10வது நாள் ஆகுது. அவ என்ன தேடியே வரல. காசு பணம் வேணும்னு நினைச்சிருந்தா அவ என்ன தேடி வந்திருப்பாளேடா. அவ என்ன புருஷன் நினைச்சாடா. அப்புறம் நீ பார்க்க போன மாப்பிள்ள இல்லன்னு பிறகுதான் நான் சொன்னேன். இப்படி கோயிலுக்கு வந்தேன், தட்டு மாறி போச்சுது, சாரி அப்படின்னு துடிச்சு போயிட்டாடா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. நான் பக்கமும் தப்பு இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி கேள்வி கேட்கல. நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான்னு அவன் ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டாடா. தப்பு என் மேலதான், வெளியில போங்கன்னு சொன்னான். ரொம்ப நல்ல பொண்ணா இருந்திருக்கு. கத்தி எதுவும் பிரச்சனையே பண்ணலையா? அந்த பொண்ணு நினைச்சிருந்தா கத்தி ஊரையே கூட்டி இருக்கலாம், என்ன அவமானப்படுத்தி இருக்கலாம். அந்த பொண்ணு அது எதுவுமே பண்ணலடா. தப்பு நான் பண்ணிட்டேன், நான் இடம் கொடுத்துட்டேன். ஒரு ஆம்பளை மேல நான் தப்பு சொல்ல முடியாது, வெளியில போங்கன்னு சொன்னான். நான் எனக்கு கட்டிக்கு போறவன் நினைச்சு எந்த தடையும் போடல. அது மட்டும் இல்ல, கல்யாண வயசு வந்து கல்யாணம் ஆகல. நானும் தப்பு பண்ணிட்டேன், என் மேலேயும் முழு தப்பு இருக்குது. அத்தனை பாவம் என் மேல வந்து சேரட்டும், நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொன்னாடா. ஆதிராக்கு தெரியுமா தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஆனா என்ன தப்பு, யார் கூட அப்படிங்கறது நான் எதுவுமே அவகிட்ட சொல்லல. ஆதிரா பத்தி தெரிஞ்சுமாடா அவகிட்ட இதெல்லாம் சொன்னேன். அவ கொஞ்சம் குழந்தைத்தனமா பண்ணுவா, பாத்துக்க. அவகிட்ட என்கிட்ட சொன்ன, அவ மேல உள்ள கோவத்துல அவகிட்ட கொட்டி தீத்துட்டேன். எப்படி என்ன ஏத்துக்கிட மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற கோவத்துல சொல்லிட்டேன்டா. அவ தானே கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தா. நானும் ஆம்பளை தானே, எனக்கும் ஆசைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்காம போனால அதான் அந்த கோவத்தை நான் அவகிட்ட காட்டினேன். அதுக்கப்புறம் நான் அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. நான் ஒண்ணு சொல்வேன், நீ கோப்பட மாட்டியா? நானும் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? இல்ல, ஆதிரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. ஏன்னா அரையும் குறையுமா சொல்லி வச்சிருக்க, அது என்னைக்குமே ஆபத்து தான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் பொண்டாட்டி மாதிரி அவளும் டார்ச்சர் பண்ணா செத்துடலான்னு தோணும், பாத்துக்க. இப்படிதான் நானும் அவசரப்பட்டு எல்லா உண்மையும் போய் சொன்னேன். இப்ப தினம் சித்திராதான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அந்த ராணி எண்ணியை வச்சு தினம் 1000 முறை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, ஒரு நாளைக்கு 1000 முறை எங்களை சேர்த்து வைக்கிறாடா. அருவருப்பா இருக்குது. நான் கல்யாணம் முடிஞ்சவன், அந்த ராணி என்னடா பாவம் பண்ணா? என்ன காதலிச்சு தவிர என்னடா பாவம் பண்ணிச்சுது? அந்த பொண்ணை தினம் என் கூட சேர்த்து வச்சு சித்திரவதை படுத்துறான்.
ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ராணி கூட தப்புதான் பண்ணிட்டாதான் என்னன்னு சில நேரம் எனக்கு வெறி வரும்டா. அப்புறம் தான் யோசித்து பார்ப்பேன், இந்த கேடு கட்ட பேச்ச கட்டு ராணி வாழ்க்கை நாசம் பண்ணணுமா, என்ன உண்மையா நேசிச்சவள வாழ்க்கை நாசம் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு நான் தண்டனை கொடுத்ததாண்டா அந்த குடி பழக்கம். அவ என்னடா தப்பு பண்ணனா, அவளுக்கு எதுக்குடா நான் தண்டனை கொடுக்கணும்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு காதலன் மாதிரி பார்க்கவே இல்லை, இன்னொருத்தன் புருஷனாதான் என்ன பார்த்தா. ஆனா என் பொண்டாட்டி தினம் தினம் அவ கூட வச்சு என்ன பேசுவா, எனக்கும் அவளுக்கும் 1000 முறை சாந்தி முத்தத்தை ஏற்படுத்துவா. இந்த தண்டனை உனக்கும் வேண்டாண்டா, நம்பாத, முழுசா ஆதிராவை நம்பாத. இங்க பாரு, நீ அரையும் குறையுமா சொல்லி முடிச்சிருக்க, இது உனக்கு ஆபத்துலதான் முடியும். தினம் தினம் உன்னை சொல்லி சித்திரவதைப்படுத்தினா நீ என்னடா பண்ணுவ? நீ ஆதிரா கூட்டு தனியா பேசுறதான் நல்லது. இப்படி ஒரு பொண்ணு கூட நான் தப்பு பண்ணிட்டேன், இதையும் தெரிஞ்சு நீ என்ன கல்யாணம் பண்ணதான் தான் பண்ணு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதை சொல்லி காட்டியோ, ஒருவேளை அந்த பொண்ணு பிரச்சனை பண்ண வந்தா என் பக்கம் நீ நிக்கணும், என்னை விட்டு நீ போயிடக்கூடாது. அப்படி போக மாட்டேன்னு சொன்னா நான் உன் கருத்தை தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு தாலி கட்டு. இங்க பாரு, இப்போ ஆதிரா சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நாளைக்கு பிரச்சனை பண்ண வரும்போது உன்னை வேண்டான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா நீ என்னடா பண்ணுவ? அதுக்கு கெடுத்து அந்த புள்ள கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆதிரா கத்த தாலி கட்டி நாளைக்கு பிரச்சனை வரும்போது உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கைய, இவ கூடயும் வாழ முடியாம கெடுத்து அந்த பொண்ணு கூடயும் வாழ முடியாம நீ நரக வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்கும். தெளிவா முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. ஆதிரா கிட்ட திட்டவட்டமா பேசு, இதுக்கப்புறமா மனப்பூர்வமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு விருப்பமா, எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு போக மாட்டியா அப்படின்னு தெளிவா கேட்டுக்க. பாரு, எந்த பொண்ணை கெடுத்த என்ன யாது எல்லாத்தையுமே சொல்லு. அதையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ண விருப்பப்பட்டான்னா கல்யாணம் பண்ணு. அவ சந்தேக பார்த்தா கூட திரும்பி போயிரு. பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது, சொன்னா கேளு, தினம் தினம் சாகடிச்சிருவாங்க. விட்டு கொடுத்து போற அளவுக்கு இங்க யாருக்கும் மனப்போக்கம் வரலடா. இதை நீ என்னைக்கு அவகிட்ட பேசுன? இன்னைக்கு தான்டா மதியம் பேசி நைட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கானா? டேய் வேண்டாம், சொன்னா கேளு, எனக்கு எது சரியா படல. அவளை விட்டு நீ போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஏன் இவ்வளவு புத்தி வந்தவா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? அசால்ட்டு தானே, அப்படிதானே? எனக்கு என்னமோ நீ அவ கட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ ஒதுங்கி இருக்கலாம்னு நினைக்கா. ஏன்னா நீ அவளுக்கு தாலி கட்டினா நீ அவளுக்கு சொந்தமாயிருவ. அப்புறம் நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறாளே என்னமோ. இங்க பாரு, சொன்னா கேளு, ஆதர மொழி சரியில்லை, சொன்னா கேளு. நீ முதல்ல பேசு போ, நாங்களும் வரோம், சேர்ந்து பேசலாம். அவ பேச்ச வச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். நான் போறேன். இனிமேல் உங்களை பார்க்க நான் வரமாட்டேன். எப்பவும் காலையில சாயங்காலம் வருவேன்ல, இனி நான் வரமாட்டேன். இனி நீங்க என்ன பார்க்க முடியாது. நான் போறேன். பரவாயில்ல, போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு வாட்டி பார்த்துட்டு போகணும்னு ஆசையா இருந்தது. ஏன்னா அதிக பாசம் வச்சுட்டேன்னு, அதான். சாமி, உங்களை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சாமியை பார்க்க வந்த மாதிரிதான் உங்களையும் நாங்க பார்த்துட்டு போவேன். அதெல்லாம் 4 வார்த்தை பேசுவீங்க. கல்யாணம் நடக்கோ இல்லையோ, சீக்கிரம் நடக்குன்னு எனக்கு வாக்கு கொடுப்பீங்க. அந்த வாக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது ஏதோ நம்பிக்கையை கொடுக்கும். வீட்டுக்கு போற வழியிலலாம் எனக்கு நாளைக்கே கல்யாணம் மாதிரி கனவு கண்டுட்டு போவேன். அந்த அளவுக்கு உங்க வாக்கு மேல எனக்கு நம்பிக்கை. அது வாக்கோ இல்லையோ, அது என் மேல உள்ள பாசத்துல நீங்க சொன்ன வார்த்தை, அது எனக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அப்படி என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கட்டாலும் பல நாள் என் மனசுக்கு மருந்தா இருந்தது உங்க வார்த்தை, உங்க வாக்கு. எங்க உங்களை பார்க்காம போயிடுவேனோன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, அந்த கடவுளுக்கு என் மேல இவ்வளவாது இறக்கம் இருக்குதே. எனக்கு பிடிச்சவங்கள சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு சாகர வரமா அது கிடைச்சதே. சாமி, என்னம்மா இந்த நேரத்துக்கு நீ கோயிலுக்கு வரமாட்டிய? கடைசியா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சாமி. என்னம்மா சொல்ற? இல்ல சாமி, ஏதோ தெரியல, பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். ஆனா நீங்க இங்க இருப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நீங்க மதியம் வரமாட்டீங்களே? ஆமாமா, நானும் மதியம் வரமாட்டேன். ஏதோ ஒரு புண்ணியமா இத பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு போனாரு, ஆளையே காணோம். சுத்தி மத்தி பார்த்துட்டேன், 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நான் வேற வீட்டுக்கு போகணும், இது என்ன பண்ணு தெரியல. ஒண்ணு பண்ணலாம், இந்தம்மா இத நீ வாங்கிக்க. இல்ல, அது எனக்கு எப்படி? அது யாரோ கொடுத்துட்டு போயிருக்காங்க, அது அவங்க கிட்டே ஒப்படைச்சிருங்க.
இது உனக்கு தான் வந்து சேரணும்னு இருந்திருக்கு. இந்தம்மா வாங்கிக்க. சாமிக்குள்ளது வேண்டான்னு சொல்லாத, அந்த சாமியே உனக்கு கொடுத்துருக்கு. இந்த வாங்கிக்கம்மா. இந்த நேரத்துல யாரு கோயில் bell அடிக்கா? இந்தம்மா இத நீ வாங்கிக்க. இல்ல சாமி, இது யாரு அவங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? உனக்கு தெரியுமான்னு தெரியல. ஏமா ஒரு 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 வாரமா 2 வாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க வெளியூர் நம்ம திருநெல்வேலில இருந்து வந்திருந்தாங்க தெரியுமா? நம்ம ஐயோ ஒரு பேரு தெரிய மாட்டேங்குதே. யாரு? அதாம்மா உங்க தட்டு கூட மாறிச்ச. நான் கூட உன் வீட்டுல போய் வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்புனேன். என்ன சாமி சொல்றீங்க? ஏமா போன வெள்ளிக்கிழமை தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. காலையில நீ கோயிலுக்கு வந்திருந்த. அவங்களும் பெசல இந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க மகனுக்கு கல்யாணம் நடக்குன்னு பெசல் பூஜை பண்ணிருந்தாங்க. அன்னைக்குதான் நீனும் கரெக்டா வந்த. ஓன் தட்டும் அவங்க தட்டும் ஒண்ணு போல இருந்தது. அந்த பையன் ஜாதகத்தை நான் மாத்தி ஓன் தட்டுல வச்சுட்டேன். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா நீ கூட பயத்துல அந்த பையனை ஒட்டிக்கிட்டு நின்னிய. அந்த பையன் கூட உங்க வீட்டுல வந்து சாதகத்தை வாங்கிட்டு போயிருப்பானே. அந்த பையனுக்கு இன்னைக்கு கல்யாணமா? இந்த கோயிலுக்கு வந்த ஆசீர்வாதம் தான் அந்த பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கான். பல வருஷம் தடைப்பட்டிருந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்க போதான். அதான் பெசலா பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் இப்போ சாயங்காலம் தான் வந்து கொடுத்துட்டு போனான் பத்துக்க. அவன் அன்னைக்கே சாதகத்தை மாத்தி வச்சுட்டு போனான். இன்னைக்கு தாம்பரத்தை கொடுத்ததே மறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையாண்டா கல்யாண சந்தோஷத்துல மறந்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்தாமா இங்க கோயில இருந்தாலும் வேஸ்டா போகும். நீ வச்சுக்க. இந்தா சேச்சே வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தா. ஐயோ என்னமா சூறாவளி மாதிரி இருக்குதே. நீ வேண்டானாலும் அந்த கடவுளோட விட மாட்டுக்காரு. அதான் வாங்கிட்டே கொண்டு சேர்த்துட்டாரு. கடவுள் கொடுக்கத யாராலும் தடுக்க முடியாது. கடவுள் உனக்குன்னு உன்னை எழுதுனா அது உன்னை தவிர வேற யாருக்கும் போகாது. பல வருஷம் காத்து கிடந்தாலும் கடவுள் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது எந்த காலத்திலயும் வாங்கிட்ட வந்து சேர்ந்துடும். பல நாள் காத்திருந்து கிடைக்கிற பொருளுக்கு தான் மவுசு அதிகம். விரும்பினது வரும்போதுதான் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சில நன்மையான விஷயம் நம்மளை விட்டு தடைப்பட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்குன்னா உன்னு கடவுள் அதை விட பெஸ்டா ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். உன் குணத்துக்கு, உன் அன்புக்கு, உன் அன்பான குணத்துக்கு உனக்கு கடவுள் ஏதோ பெஸ்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். வீம்புல சாதிக்க முடியாத ஒண்ண அன்பினால சாதிக்க முடியும். அன்புக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. உன் குணம், உன் அன்பான குணம் உனக்கு நல்லதே நடக்கும். கெட்டவன் தேடி அலைஞ்சி ஓடுவான், அவனுக்கு எதுவும் கிடைக்காது. அன்பானவன், குணமானவன் அதிகமா தேட மாட்டான். கடவுள் கொடுப்பாரு, ஆனா என்ன கொஞ்சம் கால தாமதம் ஆகும், அவ்வளவுதான். அன்பானவனை கடவுள் நேசிக்கிறாரு, குணம் உள்ளவன கடவுள் நேசிக்கிறாரு, மத்தவங்களை தான் உசரா நினைக்கிறவன கடவுள் நேசிக்கிறாரு. கடவுளுடைய கிருபையும் அன்பும் அவனுக்கு எப்பவும் பரிபூர்ணமா கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். உலகத்துல ஒருத்தரும் பாடு உண்டு, ஆனா எல்லாத்தையும் கடவுள் அவனுக்கு துணை நிப்பாரு. அக்கிரமக்காரனும் அநியாயக்காரனும் கொடிகட்டி பறந்த மாதிரி இருக்கும், ஆனா கடவுளுடைய கிருபைங்கிறது அவன் கூட இருக்காது. இதுக்குத்தான் அன்புக்கும் பகைக்கும் உள்ள வித்தியாசம். அந்த கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உன் கூட இருக்குது. அதான் இந்த மாலை. அந்த கடவுளே உன் கூட இருக்காரு. சந்தோஷமா போயிட்டு வாமா. என்னமோ தெரியல, இன்னைக்கு இந்த கடவுள் என்னை இப்படிலாம் பேச சொல்றாரு. எதுக்கோ தெரியல.
கடவுள் பேசினாரா? அந்த கடவுள் இன்னும் ஒரு மணத்துக்குள்ள சாக போறேன்னு சொல்லலையா? நான் என் வாழ்க்கையை இழந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லலையா? என் கற்பை இழந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லலையா? நான் என்னையே பறி கொடுத்துட்டேன்னு சொல்லலையா? இல்ல நான் யார் கூட வாழ்ந்தனோ அவருக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லலையா? அவருக்கு கல்யாணம்னு சொல்லி சந்தோஷமா பூஜை பண்ண கொடுத்தாரு, அதை உங்ககிட்ட சொல்லலையா? அதை என் கையிலே வாங்குற அளவுக்கு அந்த கடவுள் பண்ணிட்டாரு. இல்ல அவர் நல்லா இருக்கணும். அவர் அன்னைக்கு குற்ற உணர்ச்சியில அழுதுகிட்டே போனாரே, நல்லா இருக்கட்டும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு மனுஷனை தவறு செய்ய வைக்கும். அவர் பல நாள் காத்திருந்திருக்காரு, அதான் அவர் நல்லா இருக்கட்டும். ஒரு நாள் வாழ்ந்தா என்ன? அவர் நல்லா இருக்கட்டும், அவர் நல்லா இருக்கட்டும் சாமி, அவர் நல்லா இருக்கட்டும். அவர் பொண்ணட்டு பிள்ளையோட சந்தோஷமா வாழட்டும், ஒரு பொண்ணட்டு பிள்ளையோட சந்தோஷமா வாழட்டும். இல்ல இல்ல அவர் நல்லா இருக்கட்டும், அவர் ரொம்ப நல்லா இருக்கட்டும், அவர் ரொம்ப நல்லா இருக்கட்டும், அவர் ரொம்ப நல்லா இருக்கட்டும். அவர் தெரிஞ்சு இந்த தப்பு பண்ணல, பாவம் தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி என் கால விழுந்தாரு. உண்மையிலே அவரை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவா, பாக்கியவதி. தப்பு பண்ணிட்டு நெஞ்சு நிமிந்து ஏதோ பேச சாதனை பண்ண மாதிரி போற இந்த காலத்துல தெரியாம பண்ணிட்டாரு. ஏதோ அவர் தன்னறியாம பண்ண தப்புக்கு கூனி குறுகி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. அன்னைக்கான தப்பு பண்ணதுக்கு நானும் ஒரு காரணம். நான் கொஞ்சம் தட்டி விட்டுருந்தா அவர் தூர போயிருப்பாரு, அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சியே வந்திருக்காரு. அவரோட குற்ற உணர்ச்சிக்கு அன்னைக்கு நானும் ஒரு காரணம். இனி அவர் சத்தியமா இதே மாதிரி தப்பு எங்கேயுமே பண்ண மாட்டாரு. தான் வாழ்க்கையில இனி இந்த தப்பை எங்கேயுமே அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் அன்னைக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டவே தான் அப்படி. சத்தியமா அந்த மனுஷன் இனி எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டாரு. அந்த பொண்ணு ரொம்ப பாக்கியவதே. இனி அந்த மனுஷன் யாருக்கிட்டையும் எந்த தப்பு பண்ணிடக்கூடாது, அவளுக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த தப்பை என் மூலமா பண்ண வச்சிருக்காரு. இனி அந்த மனுஷன் எங்கேயும் தப்பு பண்ண மாட்டாரு, பண்ணவே மாட்டாரு. அவர் குற்ற உணர்ச்சில எப்படி புழுவா துடிச்சாருன்னு என் கண்ணால பார்த்தனே. இல்ல அந்த மனுஷன் நல்லா வாழட்டும். நம்ம கண் காணாத இடத்துல போய் செத்துடலாம். இங்கூட எங்கேயாவது செத்து கிடந்தா கண்டிப்பா என்ன யாதுன்னு தோண்டி எடுத்துருவாங்க. கண் காணாத இடத்துக்கு போனாதான் அந்த மனுஷன் அவர் பொண்ணாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழ முடியும். இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தாங்க மாதிரி அந்த மனுஷனை தண்டிச்சிடக்கூடாது. நம்ம எதுக்கு செத்துங்கிறத எதுவுமே தெரியக்கூடாது. நான் செத்துட்டேங்க கூட அவருக்கு தெரியக்கூடாது. பாவம் நாளைக்கு அவரு பொண்ணாட்டி பிள்ளையோட வாழும் போது பிரச்சனை ஆயிரும். இங்கூடி சாகக்கூடாது. நான் ஒருவேளை நான் செத்து அந்த நியூஸ் ஏதாவது பிரச்சனை மாட்டேன், அந்த மனுஷனை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும். நம்ம தான் சாக போறோமே, அவர் ஒரு பொண்ணாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழட்டும். தப்பு பண்ணாரு, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதுக்கப்புறமா அந்த மனுஷனுக்கு தண்டனை கொடுத்தா செத்ததுக்கு அப்புறம் கூட நான் நிம்மதியா இருக்க முடியாது. நான் செத்த போனா கூட இங்க யாருக்கும் கிடைக்க கூடாது. நான் எதுக்கு செத்தேன்னு கூட இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மனுஷனுக்கு இனி தெரியவே கூடாது. நான் செத்துட்டேங்கிறது அந்த மனுஷனுக்கு தெரியக்கூடாது. அவர் சந்தோஷமா வாழட்டும், அவருக்கு எந்த குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது. அவர் சந்தோஷமா வாழட்டும். உன்னை மணவரைக்கு போகும்போது மாலை போடுவாங்க, இல்லைன்னா செத்ததுக்கு அப்புறம் மாலை போடுவாங்க. எனக்கு மணவரைக்கு போகிறதுக்கு கொடுப்பன இல்லை, அப்போ மாலை போடுறதுக்கு எனக்கு கொடுப்பன கிடைக்கல. செத்ததுக்கு அப்புறம் மாலை போடுவாங்க. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொண்ணும் கூட இங்க கிடைக்காது. அதான் கடவுள் இந்த மாலையை போட்டு எனக்கு அனுப்பியிருக்காரு. ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க, என்ன? ஆதிரா சொல்லுங்க. இந்த சூழ்நிலையா என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல? எதுக்காக இப்படி கேக்குறீங்க? இல்ல, மனுஷனா தப்பு பண்றவன் தான், அதுக்காக அவனை விட்டுறது தப்பு தானே? அவனை கை விடுறது தப்பு தானே? இல்ல, கைவிட மாட்டேல்ல, என்னை விட்டு போக மாட்டேல்ல, என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல, என்ன வேண்டான்னு சொல்ல மாட்டேல்ல. என்ன விஷயம்? ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே, விட்டுட்டு போகலையே, சொல்லுங்க. இல்ல இல்ல, அது
ஐயோ, நான் ஒரு பொண்ணு கூட வாழ்ந்ததை நான் எப்படி சொல்ல போறேன்? ஆதிரா, அது வந்து அது வந்து சொல்லுங்க. அது அது வந்து நான் நான் வந்து ஒரு ஒருவேளை நான் இவகிட்ட சொன்னா அந்த பொண்ணு யாரு நினைக்க போலா? ஒருவேளை யாரையும் நினைக்கிட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டா? ஐயோ ஐயோ, நான் இதை யோசிக்கலையே. ஆதிரா, என்னங்க சொல்லுங்க. இல்ல, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே? அதை கேட்கதான் கூப்பிட்டேன். நீங்க மட்டும் எனக்கு கிடைக்கலனா கொன்னா போட்டுறேன். அதெல்லாம் இல்ல, எனக்கு நீங்க வேணும். நீங்க எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், எனக்கு சொந்தமானவரு. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டே கொடுக்க மாட்டேன்.